ஹலோ டெவலப்பர்ஸ் வெல்கம் பேக் டு விகே64. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளை இப்போ வேர்ல்டில் உள்ள மேஜர் எல்எல்எம்ஸை ஃப்ரீயாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதை எப்படி கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக நம்ம வந்து நம்ம தேவைக்காக வைப் கோடிங்காக அந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறது. அதாவது நம்ம நார்மலாக இப்போ நீங்கள் ஜெமினி யூஸ் பண்ணுறீங்க, சாட் ஜிபிடி, கிளாட் கோடு போகும்போது அவங்க வந்து அவங்க லிமிட் வச்சுருப்பாங்க அவங்களோட பெரிய மாடல்ஸ்க்காக. ஸோ அந்த லிமிட்லாம் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கிறது எப்படி. அது இல்லாம இன்னும் நெறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. நம்ம ஒரு வெப்சைட்ட பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நெறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் தெரியாம இருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க நான் உங்களுக்கு தெரியாதத சொன்னா அத எடுத்துக்கோங்க. இல்லன்னா உங்க தெரியாத ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நேரா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு arena.ai அப்படின்னு டைப் பண்ணுங்க. சாரி arena AI. இப்ப பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். arena AIன்ட்டு அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம வேர்ல்ட்ல உள்ள மோஸ்ட் ஃபேமஸ், மோஸ்ட் பவர்ஃபுல் ஏஐ மாடல் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்க வந்து அதுக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட கூகுள்ல வச்சு லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணாம யூஸ் பண்ணிக்க முடியும். லாகின் பண்ணிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருக்கும். நான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாரி இருக்கும். சூப்பர். நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம். இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெப் சர்ச்சு, இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம், கோட் ஜெனரேட் பண்ணிக்கலாம், வீடியோ ஜெனரேட் பண்ணிக்கலாம். அந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. சரியா? இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மேல பேட்டில் மோட் அப்படின்னு இருக்கும். அத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு டைரக்ட் அப்படின்னு மாத்திக்கிறேன். ஸோ டைரக்ட் மாத்தியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க வந்து டைரக்ட்டா சேட் பண்ணிக்கலாம் மாடல்ஸ் கிட்ட. வெயிட் அ மினிட். இப்போ நம்ம மாடல்ஸ் இந்த இடத்துல எங்க ஃபைண்ட் அவுட் பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மாடலே காணோம். எங்கடா இருக்கு மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து டாப்ல வச்சிருக்காங்க. ஸோ அதில மேக்ஸ் அப்படின்ட்டு ஒரு மாடல் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ, நீங்க வந்து இங்க வந்து கீழ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில பாருங்க மேஜரா எல்லா மாடலுமே இருக்கும். கிளாட் ஓபஸ் 4.6, GPT 5.4லாம் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு மாடல் வருதுன்னா, இந்த இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வரும். ஸோ இங்க இருந்து தான் எல்லாருமே டெஸ்ட் பண்ணி, எந்த மாடல் பெஸ்ட்டு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க டெக்ஸ்ட் ஜெனரேட் பண்ண போறீங்கன்னா, இந்த இடத்துல. இப்ப இல்ல உங்களுக்கு கோட் தான் ஜெனரேட் பண்ணா, கோடுக்காக எந்த மாடல் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாவே கிளாட் ஓபஸ் 4.6 தான் வந்து செலக்ட் ஆயிருக்கு. இல்ல நீங்க இமேஜ் ஜெனரேட் பண்ண போறீங்க அப்படின்னா, கூகுள் GPT இருக்கு. கூகுளோட நானோ பனானா இருக்குது. தென் சர்ச் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கு கிளாட் இருக்கு. ஸோ இந்த மாரி நீங்க வந்து எல்லா ஏஐ மாடல்ஸுமே இங்க இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கம்ப்ளீட்டா ஃப்ரீ. எந்த காஸ்ட்டுமே கிடையாது. எல்லாமே நீங்க வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீயா யூஸ் பண்றது இந்த வெப்சைட்க்கு வந்து இங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. வேற API எதுவுமே இதுவரைக்கும் இங்க இருந்து குடுக்கல. ஸோ அதெல்லாம் குடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராவே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மோட் குடுத்துருக்காங்க. ஒண்ணு டைரக்ட் மோட். டைரக்ட் மோட்னா சிங்கிள் மாடல் கூட சேட் பண்றது. அதுக்கப்புறமா சைட் பை சைடு அப்படிங்கிறது 2 மாடல் கூட ஒரே டைம்ல நம்ம வந்து சேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 2 ரெஸ்பான்ஸ் வரும். அது வந்து 2 ரெஸ்பான்ஸ்ல நமக்கு எது பெட்டரா இருக்கோ அந்த மாரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3வதா பேட்டில் மோட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஆ கிட்டத்தட்ட ஒரு 2 அனானிமஸ் மாடல்னா நம்ம வந்து இப்போ சைட் பை சைடுல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 மாடல் நமக்கு என்னென்ன மாடல் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நான் இங்க வந்து GPT வச்சுக்கோங்க. இது நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா பேட்டில் மோடுங்கிறது எப்படி வரும்னா, நம்ம அதான் யோ இப்போ ஒரு 10 மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 மாடல்ல ஏதாவது ஒரு 2 மாடல் வந்து நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் குடுக்கும். அதுல எது பெட்டரா இருக்குன்னு நம்ம வந்து இங்க சொல்லிக்கலாம். இப்ப வந்து நம்ம பேட்டில் மோட்ல சின்ன கொஸ்டின் பண்ணலாமே. When IPL 2026 starts. நான் அக்ரி குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் A, அசிஸ்டன்ட் B அப்படின்ட்டு 2 ஸ்டார்ட் ஆயிருக்குது. நம்ம பார்க்கலாம் எது எப்படி குடுக்குது அப்படின்ட்டு. ஓகே. இந்த இடத்துல பாருங்க ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. ஏ இஸ் பெட்டர், பாத் ஆர் குட், பாத் ஆர் பேட், பி இஸ் பெட்டர் அப்படின்ட்டு. இப்ப நமக்கு ஐபிஎல் பார்த்தீங்கன்னா, மார்ச் 28 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இது மார்ச் 28 அப்படின்ட்டு சொல்லியிருக்குது. ஆர் சண்டே மார்ச் 28 சொல்லியிருக்கு ஓரளவுக்கு. இதுல பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா, எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்ல. நமக்கு இப்போதைக்கு பொறுத்தவரைக்கும் ஏ தான் பெட்டர். இது வந்து என்ன மாடல்ன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து இங்க ஏ பெட்டர்ன்னு குடுத்துக்கலாம். இது வந்து எதுக்காகன்னா வந்து இப்போ வந்து பாருங்க மாடல் நேம் வந்துச்சு பாருங்க. இது மைமோ V2 ஃபிளாஷ், இது கிமி K2 திங்கிங் டர்போ. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, சைட் பை சைடுல வச்சுக்கலாம். சைட் பை சைடுல நான் வந்து 2 மாடல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் நான் கிளாட் வச்சுக்கிறேன். இந்த பக்கம் வந்து GPT இறக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். Flutter or
React Native. Which one is best? ஓகே. ஒரே கேள்வியே 2 பேத்துக்கு இருக்கு. இப்ப 2 பேருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இந்த 2 பேர் ரெஸ்பான்ஸ்ல எது பெட்டரா இருக்கோ அத வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பெருசாகி கூட பார்த்துக்கலாம். என்ன ரெஸ்பான்ஸ் குடுக்காங்க அப்டின்ட்டு. ஸோ லேர்னிங் கர்வ் இருக்கும், யூஐ கன்சிஸ்டன்சி இந்த மாரி நெறைய இதெல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இதே மாரி ரியாக்ட் ChatGPT என்ன குடுக்காரு அப்டின்னு பார்க்கலாம். ஸோ ChatGPT அவ்வளோதானா? ChatGPT குறைவா தான் டீடைல்ஸ் குடுத்துருக்க மாரி இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, Claude வந்து நெறைய டீடைல்ஸ் குடுத்துருக்க மாரி எனக்கு தோணுது. பட் ChatGPT குறைவா தான் குடுத்துருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல எங்க போறேன் அப்டின்னா, ஏஐ இஸ் பெட்டர். ஸோ Claude தான் பெட்டரா குடுத்துருக்கு அப்டின்னு நம்பியிருக்கேன். ஸோ இந்த மாரி நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்போ வந்து இந்த சைட் பை சைட் மாடல்லயே நம்ம வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ண போறீங்க அப்டின்னா, இங்க இமேஜ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இமேஜ் எந்த மாடல்லாம் ஜெனரேட் பண்ணுமோ, அந்த மாடல்ல தான் நமக்கு வந்து மேல கிடைக்கும். ஸோ இங்க GPT இருக்கு. இங்க வந்து Gemini இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஜெனரேட் இமேஜ் இமேஜ் ஆஃப் டோரிமான். ஸோ எவ்வளோ டைம் எடுக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் டைம் எடுக்கும். இமேஜ்னால கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ இந்த இமேஜ் ஜெனரேட் ஆகட்டும். இதில இன்னும் வேற நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம அதை அப்படியே ஒன் பண்ணி ஒண்ணா பார்க்கலாம். ஸோ இதில லீடர் போர்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இந்த லீடர் போர்டு தான் முக்கியமான இடம். இதுல இருந்து நம்ம நெறைய டீடைல்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இமேஜ் ஜெனரேட் பண்ணணும்னா அதுல இருந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, GPT தலைவன் ஃபர்ஸ்ட்டே ஜெனரேட் பண்ணிட்டான். டோரிமானோட இமேஜ் பக்காவா வந்துருச்சு. நம்ம ஜெமினி நானோ பனானா இன்னும் சுத்திக்கிட்டு தான் இருக்காப்ல. எப்போ வரும்னு தெரியல. ஸோ இது வந்து நம்ம வந்து இங்க இருந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இங்க டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு. எடிட் ஆப்ஷன் இருக்கு. எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரியலிஸ்டிக் பொம்மை மாரி இருக்குது இது வந்து. ஆ ஆனா GPT என்ன குடுத்துருக்குன்னா, நம்ம கார்ட்டூன் கேரக்டர் அப்படி குடுத்துருக்கு. இது வந்து கொஞ்சம் பொம்மை மாரி குடுத்துருக்கு. இத நம்ம எடிட் குடுத்தோம்னா, ப்ராம்ப்ட் தான் குடுக்குற மாரி இருக்கும் மறக்காவும். ஸோ இதில வந்து நம்ம இப்ப எடிட் குடுக்க வேண்டாம். ஸோ எது பெட்டரா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பொம்மை மாரி இருக்குது. பட் இது வந்து நமக்கு வந்து பழக்கப்படுத்துறது கிடையாது. இந்த டோரிமான் தான் நமக்கு பழக்கப்படுது. நான் ஏஐ பெட்டர்ன்னு போயிருந்தேன். ஸோ GPTல இமேஜ் வந்து இப்போ பக்காவா நல்லாவே ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா? இப்ப நம்ம லீடர் போர்ட பத்தி பார்க்கலாம். இந்த லீடர் போர்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பர்ப்போஸ்க்கும் எந்த ஏஐ பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்ப நீங்க டெக்ஸ்ட் ஜெனரேட் பண்ண போறீங்கன்னா, இங்க வந்து டாப்ல எந்த ஏஐ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ கிளாட் இருக்கு. அது எப்படி கீழ நம்ம விவால் குடுத்து பார்த்தோம்னா, டாப் 10 இங்க வந்து நம்ம பார்க்க முடியும். விவால் குடுத்தோம்னா நெறைய பார்க்கலாம். ஸோ இது கோடுக்குன்னா, கோடுக்கும் கிளாட் தான் டாப்ல இருக்கு. இந்த மாரி ஒரு ஒரு பர்ப்போஸ்க்கும் எந்த ஏஐ யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ விஷனுக்கு ஜெமினி மேல இருக்கு. டாக்குமெண்ட்க்கு கிளாடு. மோஸ்ட் ஆஃப் இடத்துல கிளாடு தான் மேல இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் டூ இமேஜ்ல வந்து ChatGPT, கிளாட் 2மே கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்கு. தென் இமேஜ் எடிட்டிங்ல ChatGPT தான் மேல இருக்கு. இமேஜ்ன்னு வந்தோனே ChatGPTயும், Geminiயும் தான் மேல இருக்காங்க. கிளாட் இதுல இல்ல. தென் சர்ச் பண்றதுல கிளாட் இருக்கு. வீடியோ பண்றதுல வியூ, Geminiயோட வியூ 3 இருக்கு. ஸோ இமேஜ் டூ வீடியோல Grok இருக்கு. ஸோ Grokலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அது வந்து நம்ம இமேஜ் போட்ட உடனே அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட் அனிமேஷன் வீடியோவா குடுத்துரும். ஸோ இந்த மாரி நம்ம இந்த இடத்துல என்னென்ன நமக்கு எது தேவையோ அத வந்து நம்ம பக்காவா செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்க ஒரு ஃப்ரீ எல்எல்எம் தேடுறீங்கன்னா கூட அதோட பெர்ஃபார்மன்ஸ கூட இங்க வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெறைய பேர் வோட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம பேட்டில் மோட்ல வந்து வோட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த மாரி நெறைய பேர் வோட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. இந்த வீடியோல தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா ஏஐயுமே ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த காஸ்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இது உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க. இல்ல உங்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.